Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்டில் இருக்கக்கூடிய ட்ரா டேப் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. All right. So first of all, Word, Excel, PowerPoint எல்லாத்துலேயுமே ட்ரா டேப் இருக்குது. பட் PowerPointல இருக்கக்கூடிய ட்ரா டேப்பில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ரூலர் அப்படிங்கிற டூலும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் PowerPointலேயே இந்த ட்ரா டேபோட எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் வெர்ஷனில் ட்ரா டேப் இல்லைங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேப்பில் இருக்கும் போது ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபன்குள்ளே போயிட்டு அங்கே பாப்புலர் கமாண்டுன்னு இருக்கு இல்லையா, அதை ஆல் டேப்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ மெயின் டேப்ஸோட கேட்டகரியில் நமக்கு ட்ரா அப்படிங்கிற டேப் உண்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரா டேப்பில் இருக்கக்கூடிய ட்ராயிங் டூல்ஸில் நமக்கு ஒரு எரேசர், 2 3.5 mm பென் பார்த்திங்கன்னா உண்டு. அண்ட் கூடவே ஒரு பென்சில் அண்ட் ஒரு ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு பென் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு ட்ராப் டவுன் உண்டு. ஸோ ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பென்னோட திக்னஸ் அண்ட் என்னென்ன கலர்ஸ் நீங்கள் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பென் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டரிங் கலர்ஸ் அண்ட் கிரேடியன்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் மோர் கலர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் உண்டு. இல்லை கஸ்டம் கலர்ஸ் நீங்களே கூட தாராளமாக என்ன பண்ணலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி தான். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான கலர்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ பென் எடுத்துக்கிட்டோம், பென்சில் எடுத்துக்கிட்டோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஹைலைட்டர் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரேசரோட யூசேஜும் தெரிஞ்சது தான். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரா பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே நார்மலாக ஒரு இங்காக தான் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ஆஸ் அ ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்க் டு ஷேப், நீங்கள் ஹைலைட்டர் செலக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் குரூப்பில் இங்க் டு ஷேப் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகி இருக்காது, ஃபேட் ஆகி தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து பென்சில் ஆர் பென் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க் டு ஷேப் அந்த கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. ஸோ ஒன்ஸ் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நார்மலாக என்ன ட்ரா பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆஸ் அ ஷேப்பாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, பட் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். நீங்கள் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் ஒரு டாட் வச்சுட்டு இல்லை மறுபடியும் போய் நீங்கள் அதுக்கு மேலே ட்ரா பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அது ஆஸ் அ ஷேப்பாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகாது. ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும், அதை ட்ரா பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆஸ் அ ஷேப்பாக பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இங்கையோ இல்லை ஷேப்பையோ நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு சேம் ட்ரா டேப்லேயே பார்த்தோம்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கையோ ஷேப்ஸையோ ஈவன் டெக்ஸ்ட் ஏரியாஸை தாராளமாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ எந்த ஷேப்பை வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்க் எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் இங்கை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா செலக்ட் இங்க் பை ட்ராயிங் எ ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த ஷேப்பில் பார்த்தோம்னா ஒரு ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த அவுட்லைனுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் பார்த்திங்கன்னா இருக்குது அண்ட் 2 இங்க்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுற இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் இங்கை மட்டும்தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணும். ஸோ அப்போ கவனித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இங்கை மட்டும்தான் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காது. இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கவனிச்சிங்கன்னா இந்த நம்ம ட்ரா பண்ணுற அவுட்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய இங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இங்க் ஸ்ட்ரோக் எல்லாமே பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும், ஷேப் மட்டும் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாது. ஸோ இப்படி வெறும் ஷேப்பை மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய கேன்வஸில் நார்மலாக நீங்கள் எதாவது ட்ரா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ட்ரா பண்ணியிருக்கும் போது இங்க் ஸ்ட்ரோக்கை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் செலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ட்ராக் பண்ணி அதுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அது இங்காக இருக்கலாம் இல்லை ஷேப்பாக இருக்கலாம்.
இல்லை ப்ரோ நான் வந்து ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன், பட் எனக்கு இதோட கலர் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இங்கையோ இல்லை ஷேப்பையோ நார்மலாக நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதுக்கான ஷேப் ஃபார்மட் அப்படிங்கிற டேப் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப் ஃபில் என்ன அண்ட் அதே மாதிரி அவுட்லைன் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தேவைங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்ன விஷயம்னா இங்க் ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஷேப் ஃபில்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஷேப்போட அவுட்லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஷேப்புக்கும் சரி இல்லை இங்க் ஸ்ட்ரோக்குக்கும் சரி ஷேப் ஃபார்மெட் உண்டு. அதில் நீங்கள் எந்த விதமான ஆப்ஷன்ஸையும் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வெளியில் யூஸ் பண்ண வரும்போது கண்டிப்பாக ட்ரா டேப்பில் செலெக்ஷனில் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணையோ இல்லை எதையாவது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஷேப் ஃபார்மெட்டில் வரீங்க, அங்கே போய் எதையாவது செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ட்ரா தான் நடக்குமே தவிர செலெக்ஷன் நடக்காது. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக செலெக்ஷன் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற ஏரியாவுக்கு வரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ரூலர் ஆப்ஷன். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் ஒரு ரூலர் வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த ரூலரை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரூலரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 32 டிகிரியில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இந்த ரூலருக்கு மேலே மவுஸை கொண்டு வந்துட்டு ஸ்க்ரோலர் மவுஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் வீலை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப் அண்ட் டவுன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே அப்போ உங்களுக்கு அந்த ரூலரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அந்த ரூலரை விட்டு நீங்கள் மவுஸை வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னும் போது அப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஸ்லைடு தான் நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ரீவியஸ் ஸ்லைடுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ரூலரோட ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் போது அதுக்கு மேலே கர்சரை கொண்டு வந்துட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஆங்கிளை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணணுன்ற பட்சத்தில் தாராளமாக டிசேபிள் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணணும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணணும் போது ரூலர் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஒரு 35 டிகிரியில் இப்போ நமக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ பென்சில் ஒரு பென் எடுத்துக்கங்க, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 20 டிகிரியில் ட்ரா பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 0ல் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்லைடை நீங்கள் ஜூம் இன் பண்ணாலும் சரி இல்லை ஜூம் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி ரூலர் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்க போது. இன்கேஸ் நீங்கள் பேக் ஸ்டேஜ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க, செகண்டரி ஏரியாலாம் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ரூலர் அப்படியே தான் உண்டு. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் ரூலரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ண முடியும். ஓகே, செலெக்ஷன் டூல் எடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதோட கலரை மாற்றணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ட்ரா டேப்பில் பார்த்தோம்னா நமக்கு இங்க் ரீப்ளே ஆப்ஷன் உண்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ட்ரா பண்ணமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீப்ளே ஆகிறது உண்டு. ஸோ ஒரு டைம் லைன் மூலிமா ரீப்ளே ஆகிறது உண்டு. ஸோ அப்படியும் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஈவன் இந்த கன்வெர்ட் குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு இங்க் டு மேத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லாம் ட்ரா பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா வரது உண்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில இன்புட் சரியாக வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா செலக்ட் அண்ட் கரெக்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இன்புட்டை மட்டும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உண்டு. பட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மூலியமாக தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் டேப் மூலியமாக வந்திருக்கிற அந்த ஈக்குவேஷன் பாக்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேனான்னு தெரியல, ட்ரா டேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2016, 2019 ஒரு ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ட்ரா டேபை எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரா டேப் உண்டு. பட் பவர் பாயிண்டில் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூலர் பார்த்தீங்கன்னா இருக்காது. வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்காது. பட் இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ட்ராயிங் கேன்வஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் என்னெல்லாம் ட்ரா பண்ண போகிறீங்களோ ஸோ கிளிக் பண்ணும்போது ட்ராயிங் கேன்வஸ் உண்டு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் ட்ரா பண்ண போகிறீங்களோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணுமோ என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இதோட ரேப் டெக்ஸ்ட் கூட நம்ம ஸ்கொயரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் கேன்வஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரா டேப்பில் சில வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. பட் எல்லா அப்ளிகேஷன்லையும் நீங்கள் ட்ரா பண்ணதை ஷேப் ஃபார்மட் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் பவர் பாயிண்ட் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.